இன்றைய தியானம். நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். நீதிமொழிகள் 2:11. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, சாலமோன் ஞானிக்கு அவனுடைய தாய் ஆலோசனையாக சொல்லும் பொழுது, என் மகனே, நீ உன் செவிய ஞானத்துக்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வான்னு கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல நாடி புதையல்களை தேடுகிறது போல தேடுவாயாகில் ஆலோசனை கொடுக்குறாங்க. அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் என்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் உனக்கு ஞானத்தை தராரு. அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் உனக்கு வரும். அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார்னு சொல்றாங்க. அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல் வழிகளையும் அறிந்து கொள்வாய். என் மகனே, இதெல்லாத்தையும் நீ கடைப்பிடிச்சா அறிஞ்சு கொள்வாய். ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாய் இருக்கும் போது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, 1ஆம் வசனத்திலிருந்து கண்டினியூவேஷன் நம்ம படிச்சுட்டு வந்தாதான் நல் யோசனை நம்மை காப்பாற்றும், புத்தி நம்மை பாதுகாக்கும். நல் யோசனை நம் ஒவ்வொருவரையும் காப்பாற்றணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு யோசனை கர்த்தராய் இருக்கிறவர் நம்முடைய பரிசுத்தமுள்ள ஆவியானவர். அவர்தான் ஆலோசனையில் பெரியவர். அவர் ஆலோசனை கொடுப்பார், வேதத்தின் வழியாக ஆலோசனை கொடுப்பார். அந்த நல் ஆலோசனை நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய குடும்பத்தையும் காப்பாற்றும். இந்நாள் வரை காப்பாற்றி வந்தது கர்த்தருடைய ஆலோசனையினால் தான். புத்தி நம்மை பரிசுத்தமாய் பாதுகாக்கும். பிரியமானவர்களே, எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்கும். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலும் கூட நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும், அதின் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும் என்று சாலமோனுக்கு அவங்க அம்மா கொடுக்கிற ஆலோசனையை சாலமோன் அப்படியே எழுதி வச்சிருக்கிறார் இந்த நீதிமொழிகளின் புத்தகத்தில். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அதை விடாதே, அது உன்னை காக்கும், அதன் மேல பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். எது? ஞானம், கர்த்தருடைய ஞானம். தேவனுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஞானத்தை நம்ம சம்பாதிக்கணும், புத்தியை சம்பாதிக்கணும், கர்த்தருடைய வார்த்தைகளை மறவாமல் விட்டு விலகாமல் இருக்கணும்னு இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஞானத்தின் இருப்பிடமாய் இருக்கிறார். ஞானம், புத்தி, அறிவு எல்லாமே இயேசுதான். அவர் நமக்குள்ள வந்துட்டாலே போதும் பிரியமானவர்களே, அவர் நம்மை தற்காப்பார், அவர் நம்மை காத்துக்கொள்வார். உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். அவர்தான் ஞானம், அவர்தான் புத்தி, அவர்தான் நம்மை அனுதினமும் யோசனை கொடுத்து நம்மை நல்வழியிலே நடத்துகிறவர். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 22லிருந்து 24 வரை உள்ள வசனத்தை தயவு செய்து வாசித்து பாருங்கள். அங்கு பார்க்கிறோம், நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும். திரும்பமாக, நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும்போது அது உன்னோட சம்பாஷிக்கும். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சையே ஜீவ வழி, அது உன்னை துன்மார்க்க ஸ்திரீக்கும் இச்சகம் பேசும் நாவையுடைய பரஸ்திரிக்கும் விலக்கி காக்கும் என்று சொல்றாங்க. இது யார் சொல்றது? சாலமோனுக்கு அவங்க அம்மா சொல்லி கொடுக்கிற ஆலோசனை. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு இந்த வசனத்தின் மூலமாய் ஆலோசனை கொடுக்கிறார். ஞானம், புத்தி, அறிவு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையில தான் நமக்கு கிடைக்கும். அவரை நம்ம கெட்டியா பிடிச்சுக்கணும். நம்ம நடக்கும் பொழுது அதுதான் நமக்கு வழிகாட்டும், நம்ம படுத்திருக்கும் பொழுது அதுதான் நம்மளை காப்பாற்றும், விழிக்கும் போது அதுதான் நம்மோடு சம்பாஷிக்கும். கட்டளையே விளக்கு என்று சொல்லுகிறார்.
வேதமே வெளிச்சம் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். போதக சிற்செய்ய ஜீவ வழி என்று சொல்லிட்டு அது உன்னை துன்மார்க்க ஸ்திரிக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஸ்திரீகளுக்கு துன்மார்க்க உறவுகளுக்கு, புருஷன்மார்களுக்கு துன்மார்க்க ஸ்திரிக்கும், ஈச்சகம் பேசும் நாவை உடைய பர ஸ்திரிக்கும் விலக்கி காக்கக்கூடியது கர்த்தருடைய ஞானம், கர்த்தருடைய புத்தி, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய அறிவு, கர்த்தருடைய ஆலோசனை தான். அப்போ இது நமக்கு தேவைதானே? ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வந்து நிற்கிறோம். நீதிமொழிகள் 2:11 படி நல் யோசனை எங்களை காப்பாற்றும் என்று நாங்கள் விசுவாசத்தோடு உமக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா. புத்தி எங்களை பாதுகாக்கும் என்று சொல்லி உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் ஞானத்தின் இருப்பிடமாகி இயேசு கிறிஸ்துவே, நல் ஆலோசனை கொடுக்கிற கர்த்தருடைய ஆவியானவரே, ஒவ்வொரு நாளும் வழி வேதலை நடவுங்கள் என்று சொல்லி நாங்கள் உட்காரும் பொழுது, எழுந்திருக்கும் பொழுது, நடக்கும் பொழுது, படுக்கும் பொழுது எங்களுக்கு உம்முடைய வேதத்தின் வழியாக ஜீவ வழிகளை எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தர் நீர் அப்படியே செய்து உங்க நாமத்துக்கு மகிமை எங்களை சாட்சியாய் நிறுத்த போறது உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆலோசனையினாலே, உம்முடைய அறிவினாலே, உம்முடைய ஞானத்தினாலே, உம்முடைய புத்தினாலே பாதுகாத்துக் கொள்ளும் என்று வேண்டுகிறோம். துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.